ஷோலிங்கர்லேருந்து நீங்கள் யார் வந்தீங்க, இங்கெல்லாம் ஐயா ஆர்வம் அப்படி தான் இருக்கும். நல்ல விஷயங்கள்லாம் தேடி தான் போகணும். எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நல்லது கொஞ்சம் தான் கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் சில பேருக்கு தான் வரும். இப்போ நீங்கள்லாம் இங்கே சேர்ந்துருக்கீங்களா, உங்களோட எண்ணங்கள்லாம் ரொம்ப உயர்ந்தது. நல்ல எண்ணம், மனித குலம் நல்லா இருக்கணுன்ற மாதிரி ஒரு இப்போ என்னை பற்றி சின்ன இது இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். நான் வந்து டாக்டர் ரவி. நான் வந்து படித்த எம்பிபிஎஸ், எம்டி, டிஎன்டி அது மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிச்சிருக்கேன். மொத்தம் மெரிட்டு தான் படித்த, காசு மட்டும் படிக்கல. ஏன்னா நம்ம படிக்க போகிறது ஒரு மனித உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனித உடம்பு வந்து இயற்கையாக வரும்போது ஒரு மிஷின், இந்த பூமிக்கு வருகிற ஒரு மிஷின் இயற்கையாக தான் வரும்னு நான் நினைக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆராய அதுக்கு வரக்கூடிய குறைபாடு. ஒரு கார் உருவாக்குறாருன்னா, ஒரு கார் ஒரு இது உருவாகுது, அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷாப் இருக்குது, சர்வீஸ் இன்ஜினியர். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வைக்கிறோம். அந்த கார் அங்கெல்லாம் போகும், அவங்க தான் ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி மனித உடம்பு அணுக்கூடிய ஒரு மிஷின், ஒரு கருவி உருவாக்கப்பட்டது கடவுள். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதனா பயிர் அடைஞ்சாங்க, எதனா ப்ராப்ளம் வந்தால் அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் தான் டாக்டர்ஸ். அதெல்லாம் இப்போ கார் பேட்டரி, சர்க்யூட் சிஸ்டம், அந்த எலக்ட்ரிசிட்டி போச்சுன்னா அதுக்காக ஒருத்தர் இருப்பாங்க. கார் சேசிஸ், அந்த பாடியெல்லாம் உடஞ்சிச்சுன்னா அதுக்கு வெல்டிங் பண்ணி கூட ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் மருத்துவமனையில் கூட ஒவ்வொரு எலும்பு உடஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒருத்தர். ஹார்ட் பிரச்சனை தான் சர்க்குலேட் சிஸ்டம், அதுக்கு ஒருத்தர். மூளை, அந்த உடம்பு நிரம்பு மட்டும் அதுக்கு ஒருத்தர். மூச்சு கிணறு அது போடுறது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். மூச்சு எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க ரொம்ப பரபரப்பாக, அவங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியம் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. மனித உடம்பு மொத்தமே முக்கியமானது தான். அனைத்து மருத்துவத்துறையும் முக்கியமானது. அதில் சில பேருக்கு ரொம்ப சப்ஜெக்ட் நிறைய இருக்கணும். மனுஷன் உடம்பு மொத்தத்தை தெரிஞ்சிருந்தால் தான் வைத்தியமே பண்ண முடியும். அதை மாதிரி ஒரு துறை தான் என்னோட துறை. அனஸ்தீஷா கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி மெடிசன் நான் படித்தேன். என்னதுன்னா எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர். நான் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தேன். ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி உங்களுக்கு தெரிஞ்சுதான். அதில் இன்டென்சிவ் கேர் சொல்லுவாங்க, தீவிர கண்காணிப்பு சிகிச்சை. அதில் தான் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹார்ட் சர்ஜரிஸ் எங்கே பண்ணுவாங்களோ அந்த துறையில் நாங்கள் மயக்கவியல். ஆனால் ஹார்ட் துடிப்பு இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அந்த ஹார்ட்டை நிறுத்தணும் கொஞ்ச நேரம். ஹார்ட்டை நின்றால் மனுஷன் செத்துருவாங்களா? நாங்கள் என்ன பண்ணுவோம், மனுஷன் உயிர் போகக்கூடாது, ஆனால் ஹார்ட் மட்டும் ஒரு 2 மணி நேரம் நிறுத்தி வைப்போம். நிறுத்தி வச்சுட்டு ஒரு மிஷின் மேலே கொண்டு போய் அப்புறம் அறுவை பண்ணக்கூடிய டாக்டர் கொடுப்போம். நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் ஒட்டு போடுங்க, அந்த ரத்த போய் அடைப்பிருக்குல்ல, அது பைபாஸ் பண்ணுற அந்த அறுவை நீங்கள் பண்ணிட்டு பிற்பாடு அவங்க ஓகே தான் பண்ணிட்டோம் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் திருப்பி அந்த ஹார்ட்டை கொண்டு வரணும், நார்மல் செஞ்சு கொண்டு வரணும். அந்த மாதிரி அந்த அளவு நாங்கள் பண்ணுறப்போ எங்களுக்கு இந்த மனுஷன் உயிர் என்ன இது இவ்வளோ தானே லைஃப், அந்த ஒரு இது புரியல் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு இதுக்காக நிறைய செலவு வர அந்த இடத்துல பார்த்துட்டோம். இது தேவையா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து கிட்டத்தட்ட 2000, 2001 நானும் எங்கள் மனைவி வந்து கைனகாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவர். அது ஒரு இயற்கையான ஒரு இதுதான். அது ஒரு நல்ல துறை, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய. நாங்கள் டெலிவரிஸ் தான் பார்ப்போம் நிறைய. அது மகப்பேறு வரக்கூடிய கட்டிகள், அது கட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய டீல் பண்ணும். அதனால அது மாதிரி இங்கே 2 பேர் சேர்ந்து நம்ம ஏன் ஒரு மருத்துவம் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு போய் ஒரு தேவையாக போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டோம். அப்போதான் ஷோலிங்கர் நடக்கும். அப்போ அந்த டைமில் இந்த இடத்துலலாம் அறுவை சிகிச்சை கிடையாது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் தியேட்டரே இல்லை, நேராக சிஎம்டிக்கு வரணும், இல்லை வீட்டுக்கு தான் வரணும். அங்கே நாங்கள் நான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் சம்மந்தப்பட்டது நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால குறைஞ்ச செலவில் ஒரு இந்த நார்மல் ஆப்ரேஷன்ஸை எப்படி பண்ண முடியும்ன்றது எனக்கு டெக்னிக் தெரியும். அதை வச்சுட்டு சில எங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டே ஒரு டெக்னிக்கில் பெரிய ஆராய்ச்சிகளை பண்ணி இப்போ ஓரளவு வந்து சேர்த்து. நான் என்ன நினச்சோம், அந்த ஊரில் சம்பாதிச்ச ஒரு பைசா கூட அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது. அப்போ எங்கள் கையில் காசு இல்லை. அவங்க பேஷண்ட் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் அந்த ஊரில் சுற்றுலோட கிராமங்களுக்கு நல்லா இன்னும் உயர்தர மருத்துவம் கிடைக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு மருத்துவமனை கட்டி இப்போ அது ஒரு இதோடு போயிட்டு இருக்குது. நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக வராது, லாஸே போகக்கூடாது. அப்படியே சமமாக நடக்கணும். அங்கே வந்து போகிறவங்க ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு போகும்போது அவங்க கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எங்களுக்கு அவங்க ஃபீஸ் கட்டும்போது எனக்கு அந்த வராது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு இருக்கும். அது நடத்தணும் போது எப்படின்னா நம்ம நோ லாஸ் நோ ப்ராஃபிட். நிறைய ப்ராஃபிட் இருந்தால் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போட முடியும். இப்போ டிவியில் போடலாம், அதை போட்டு நம்ம விளம்பரம் பண்ணலாம். நம்ம பண்ணுற நல்ல விஷயம் இருந்தால் கூட, பட் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது.
அதுக்கு போன ஒவ்வொரு ரூபாயும் திருப்பி எங்க நம்ம பேஷண்ட் தலைமையில் விடும். அதனால அது வேண்டாம் சொல்லிட்டு அவங்களா போய் சொல்றது அப்படி செய்யறது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த மொத்தம் அந்த பிலாசபின்னு பார்த்தோம்னா மனுஷனுக்கு நோய் எங்க ஆரம்பிக்குதுன்னா உணவுல தான் ஆரம்பிக்குது. உணவு 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 மனுஷன். ஏன்னா அவன் லைஃப் லீட் பண்ணணும், உயிரோடு இருக்கணும்னா சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டாவும் உயிரோடு இருக்க முடியாது. அந்த நாக்கை தாண்டி உள்ளுக்கு போகும்போது மனுஷன் யோசிக்க மாட்டேன்றாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரம்பரியமான உணவு அது நல்லா போயிட்டு இருந்து. இப்போ இந்த கலாச்சாரம் மாறிட்டு இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு சயின்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம யோசனை ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன உள்ள போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு எதுவரை யோசனை பண்றாங்கன்னா நம்ம நாக்கு ஒரு 6 இன்ச்சு, அந்த 6 இன்ச்சுல தான் அந்த டேஸ்ட் பட்ஸ், அந்த சுவை சம்மந்தப்பட்ட பட்ஸ் இருக்கும் முட்டுகள், அதில் என்ன டேஸ்ட் கொடுக்குது அதை மட்டும் தான் யோசனை பண்றாங்க. அந்த 6 இன்ச்சு தாண்டி உள்ள போயிடுச்சுன்னா மொத்தமே வேஸ்டாக தான் இருக்குது அன்றது உறுதி. இப்போ நீங்க வெளியே போக எனக்கு ஒரு ஸ்வீட் பேக்கரி இருக்கு, அதுல எந்த ஸ்வீட்ல எடுத்து சாப்பிடுங்க, அது 100க்கு 100% வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன், ஆணித்தனமா சொல்லுவேன். ஆனா இது சொன்னா நம்ப மாட்டேங்க, அதுதான் நிறைய பேர் விரும்புறாங்க. பட் அதை தாண்டி எதிர்க்க இந்த கல்யாண படத்துக்கு மேல 100% நல்லது நடக்குதுன்னா வர மாட்டேங்கிறாங்க. பாருங்க எவ்வளவு வித்தியாசம். ஆக்சுவலி சொல்ல போனா மார்க்கெட்டை விட இங்க நிறைய கூட்டம் வரணும். ஏன்னா தெரியாது, அதோட இது தொடர்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. சார் நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹியூமன் பாடி மனுஷ உடம்பு பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஏன் எடுத்து சொல்லக்கூடாதுன்னு நினச்சி ஒரு 5 வருஷமா எங்ககிட்ட வர சொல்கிறோம். எங்ககிட்ட வர பிரச்சனைகளுக்கு அவங்க வியாதி யார் ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்ககிட்ட பேஷண்டாக வந்தால் அவங்க வியாதி யார் வருது அது அவங்களுக்கே புரிய வச்சிடும். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், புரியுதுங்களா? அதனால இந்த உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க நிறைய பேர் இயற்கையா பண்ணிருக்கீங்க. இதுல நீங்க இயற்கையா பண்ணிருக்கீங்க, என்ன போட்டிருப்பீங்க அந்த அதுக்கு வளர்ச்சிக்காக இயற்கையா வர முடியும். இப்போ 2 இருக்குமா, இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம். இயற்கையில் கூட 2வது நேச்சுரல் ஃபார்மிங் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங். நேச்சுரல் ஃபார்மிங் எந்த இதுவும் சேர்க்க மாட்டோம். அந்த செடி இயற்கையாக பார்த்தா கூட செடி என்ன பண்ணுவோம், வளர்ந்து கூட அந்த இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழும். ஆனால் அந்த இலையே அதுக்கு உரமாக மாறுது, புரியுதுங்களா? ஸோ கடவுள் அது மட்டும் படைப்பே இருக்குது. அந்த உரமே போதுமானது, நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறது தான் நேச்சுரல் ஃபார்மிங். மாட்டுத்தானம் எல்லாம் போட்டு பண்ணுறது ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ மாறிடுது. நேச்சுரல் ஃபார்மிங்னா 0 பட்ஜெட். நீங்கள் அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு செலவே பண்ணக்கூடாத அளவுக்கு பண்ணாதான் அப்போதான் அது லாபம் பண்ணுற மாதிரி வருது. அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு நீங்கள் விவசாயம் பண்ணி எதுக்கு பண்ணுறீங்க? நீங்களும் கெமிக்கல் ஃபார்மிங்க்கு போகலாம். ஏன்னா மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியல, மனசாட்சியோட இதை மருந்து போட்டு இதை துத்துக்கு உணவுக்கு அந்த விஷயத்தை கொடுக்குறோம் போது நம்ம மனசாட்சி பூமியில் புதைச்சிட்டு தான் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு இஷ்டம் இல்லை. அதே தான் மருத்துவத்தில் நான் இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் ஒருத்தருக்கு பார்த்து எழுதும் போது சுகர் பேஷண்ட் வருவாங்க, அவங்களுடைய மருந்து என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சுகர்ன்றது வியாதியே கிடையாது என்னை பொறுத்தவரையும். அது ஒரு சின்ன குறைபாடு. புரிதலோடு இருந்தால் ஒரே 3 மாசத்துல அதை ரிவர்ஸ் பண்ணலாம், நார்மல் கொண்டு வரலாம். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகள், அதே மாதிரி பிசிஓ, பெண்களுக்கெல்லாம் 18 இயர்ஸ் மேலே போல பிசிஓ, அதெல்லாமே ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ போய் ஸ்கூல் பசங்க கேட்டால் எனக்கு பிசிஓ ப்ராப்ளம் இருக்கு அவங்கள பேசிக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கோசம் மருந்து சாப்பிட்றது, அதனால கவலை தேவையில்லாத ஒன்று. இது எங்கே வருது? உணவுல தான் வருது. 99% உணவு. ஒரு படி மேலே போனால் கல்யாணம் ஆகிட்டு 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. இதுவும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இதை வச்சுட்டு பெரிய பிஸ்னஸ் நடக்குது. அங்கங்கே இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இதெல்லாம் நம்ம புரிய வச்சு அவங்களுக்கு கம்மி செலவில் நம்ம எப்படி வைக்கப்படும். நாளைக்கு ஒரு முயற்சியாக இது மாதிரி இயற்கை விவசாயம், ஆர்கானிக் இது, அப்புறம் விவசாயத்திலேயே கூட நார்மல் விவசாயம் கொஞ்சம் எளிமையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அறக்கட்டளையோட நாங்கள் ஆரம்பிச்சு, மருத்துவ அறக்கட்டளை ஆரம்பிச்சு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
குறைஞ்ச செலவோட எப்படி அறுவை சிகிச்சை பண்ணணும்ன்றது இருக்கிறதுனால அதில் கம்மி செலவில் சில இதெல்லாம் ரொம்ப கம்மி செலவில் ஃப்ரீயாகவே பண்ணுவோம். ரொம்ப ஓரளவு செலவு இருந்தால் ஒரு 20-30% கம்மி பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் இது பண்ணுங்க. அது என்ன ஆகுது, நம்ம பாருங்க இவங்ககிட்ட போனால் நம்ம பிரச்சனைக்கு நம்மளுக்கு ஒரு தீர்வு காணும். கம்மி செலவில் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஒவ்வொரு பைசாவும் ஆர்கானிக் விவசாயிக்கிட்ட வர்றது இதுவானது கிடையாது. ரொம்ப நிறைய லாபத்தோட சம்பாதிக்கிறது கிடையாது. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பைசாவும் சேமிக்கல. அதை நீங்கள் ஃபீல்டாக ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா அதுக்கு ஒரு 2-3 டெஸ்ட்டோட போதும். இப்போ வெளியே எந்த மருத்துவம் பண்ணாலும் அப்படியே டெஸ்ட் பேட்டரி ஆஃப் டெஸ்ட் சொல்லிட்டு 20 டெஸ்ட்டு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பெட்டில் ஒரு நாளில் வீட்டுக்கு போகக்கூடிய 4 நாள் பெட்டில். அப்புறம் அறுவை சிகிச்சைக்கு வேண்டிய ஃபீஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கூட்டி கை பார்த்து எந்த இடத்துல குறைக்க முடியும், எந்த இடத்துல அனவசரமான டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியது இருக்குது, எந்த இடத்துல நம்ம அவங்ககிட்ட பேசினாவே போதுமானது. சில டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்ககிட்ட பேசி அவங்க ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு அவங்க ஏற்கனவே பண்ண டெஸ்ட்டுகள் வச்சு கூட நம்ம எடுத்துருப்போம். இதெல்லாம் நாங்கள் கூட்டி கழிச்சு பார்த்து இதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணீங்க எங்கெங்கே மார்க்கெட் போகிறீங்க அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு மருத்துவமனையோட கூட நீங்கள் இணைந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கும் அது சேல்ஸ் நல்லாவும் இருக்கும், உங்களுக்கும் ஒரு வருமானமும் கூடும். எனக்கும் நான் வச்சிருக்கிற இந்த இது வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கலாம். இப்போ நான் போய் பப்ளிசிட்டி பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு போகலாம். நானும் வியாபார நோக்கில் கொண்டு போனால் அல்லது போகிற பாதையை நம்ம போகிறதால என்ன வித்தியாசமாக இருக்கும் போது மாறுபட்டு ஒரு செஞ்சாலே அது நம்ம படிச்சதுக்கு நம்ம இதுக்கு அர்த்தம். இப்போ நான் வந்து என்ன காசை செலவு பண்ணி படிச்சுட்டு இல்லை, மெரிட்டில் படித்தேன். எனக்கு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் கிடையாது. எனக்கு வேண்டிய பசிக்கு நான் சுத்தத்துக்கு எனக்கு இருக்கிற காருக்கு எங்கள் பசங்களுக்கு கொடுக்குற ஃபியர்ல எல்லாம் போதுமானது. எனக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. இப்போ அதெல்லாம் குறைச்சிட்டு இருக்கிறது ஒரு மருத்துவத்தை கட்டமைச்சு கட்டி ஆச்சு. இப்போ அதை மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்கணும். யாருக்கு எடுத்து போய் சேர்க்கணும், இது மாதிரி சலுகைனா முதல்ல வரவங்க கடைவேசி எடுத்து வருவாங்க. எங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு சலுகை. விவசாயிகளுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கூட நினைச்சா அவங்க வர மாட்டாங்க. பொலிட்டீஷியன்ஸு நல்ல வருமானம் சலுகை யாருக்கு தேவையோ அவங்க தான் வருவாங்க. சலுகை யாருக்கு தேவை அவங்க வரமாட்டாங்க. ஏழை எளிய மக்கள் வர மாட்டேன்றாங்க. அவங்கள நீங்க தான் கட்டுப்படுத்த முடியும், உங்களுக்கு தெரியும். அதனால இது என்னன்னா ஒரு இப்போ பாருங்க அந்த மருத்துவ எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு கர்ப்பப்பையில பெரிய கட்டி இருக்குதுன்னு வச்சுக்க, அவங்களுக்கு ஒரு விவசாயி பெரிய கட்டி இருக்கு, அதை அறுவை சிகிச்சை பண்ணணும்னு என் மகளிரத்தெல்லாம் போய் பார்க்குறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50,000-60,000 ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா கையில் ஒரு 20,000 மட்டும் வச்சிருக்கேன் சார், இதில் பண்ணினா போதும்னா அவங்க தான் இந்த மருத்துவமனை நாடலாம். அதை மட்டும் கட்டினா போதும், மற்ற எக்ஸ்ட்ரா செலவு எது இருந்தால் நாங்கள் பார்க்கணும், அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அதுக்கு ஏன் இருந்தால் அவங்க ஒரு விவசாயியாக இருக்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கூட்டம் வரும்போது அவங்க கூட இன்டர்வியூ எடுத்து நான் ஒரு இயற்கை விவசாயி, எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, இது மாதிரி இந்த மருத்துவமனைக்கு போனேன், இவங்க இந்த மாதிரி சலுகைகள் பண்ணி கொடுத்தாங்க, நம்ம பப்ளிசிட்டி பண்ணலாம். அப்போ இயற்கை விவசாயியோட மதிப்பு போட்டுமா இல்லையா? மதிப்பு நம்ம பொருள் மதிப்பை போட்டுருவே, நம்மளோட மதிப்பை கூட்டிக்கிறது இல்லையே, கரெக்டா இல்லையா? அதே மாதிரி நீங்க இருக்கிறவங்க எடுத்துங்க, நம்மளுக்கு நம்ம கூட இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கேன்னா அவங்க டயபெட்டிக் அக்கா 8 வச்சிருக்காங்க. இத்தனை நாள் டயபெட்டிக் யார் வச்சுருக்காங்க இதுவா இருக்கு, சின்ன ஒரு இது கூட தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம், அதை ரிவர்ட் பண்ணிக்கலாம். அது எங்கேருந்து வரணும், நம்மளோட தான் யோசனை பண்ணிக்கணும். எனக்கு 54 இயர்ஸ், நான் ரெகுலர் எக்ஸசைஸ் 15 வருஷமா சிறுதானி தான் சாப்பிட்றேன், கருப்பு தொல்லி அரிசி தான் சாப்பிட்றேன், வெள்ளை அரிசி சாப்பிட்றது கிடையாது. சிம்பிள் ஒரு திருக்குறள் சொன்னோம்னா, நீங்க லைஃப் கலர்ஃபுல் நல்லா கலர் கலரா வண்ண வண்ணமா இருக்கணும்னா வண்ண வண்ணமா இருக்கிற உணவு சாப்பிடுவோம். உங்க லைஃப் வெள்ளையா போயிட்டு அப்படி போனோம்னா வெள்ளை பொருள் சாப்பிடும், வெள்ளை அரிசி, வெள்ளை மாத்திரை, வெள்ளை வெள்ளையா இருக்கு. அதனால நீங்க இது சிம்பிளான கலர் கலரா இருந்தா சாப்பிடலாம். அதுக்கு வெளியில பேக்ல கலர் கலரா போறேன், அந்த கலர் கிடையாது. இயற்கையா வரக்கூடிய நேச்சுரல் கலர்ஸ் இருக்கிறது உணவு சாப்பிடுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்படிதான் இருக்கு. ஆராய்ச்சியில் கூட இந்த கத்திரிக்காய் லைகோபின் இருந்து ஆண்கள் நிறைய சாப்பிட்டா அவங்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் வராது. ஆண்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர், பெண்களுக்கு மார்பு கேன்சர், அது ரெண்டுமே வராது.
அதை கலர் இருக்கிறது என்னது உளுந்து, இந்த கருப்பு உளுந்து, கவுனி, எந்த அரிசி, அப்புறம் இந்த கோமக்கிரேட்டு, கத்திரிக்காய், இந்த இதுங்க சிகப்பு வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் சிகப்பு, அந்த சிகப்பு வெண்டைக்காய் ரொம்ப நல்லது. அதை நம்ம பயிர் பண்ண மாட்டோம். அதை சாப்பிட்டீங்கன்னா நிறைய புற்றுநோய்க்கு அதே வெற்றிடுது. ஸோ இப்போ நீங்க என்னோட நம்பர் எடுத்துங்க, ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் எடுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்கு உங்க கையில ஒரு டாக்டர் இருக்கிறோம், ஒரு மருத்துவமனையும் உங்க கூட இருக்குது. உங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விவசாயிகள், உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு, உங்ககிட்ட காய்கறி வாங்கிட்டு போறீங்க, உங்ககிட்ட வேற கஸ்டமர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசுங்க. உங்க மூலியமா அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சேவிங் பண்ணா அது லாபம் தானே அவங்களுக்கு. கண்டிப்பா அதற்கு எப்படி சேவிக்கிற அளவுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணும்ன்றது என்னோட பொறுப்பு. நான் இப்போ ஏதோ வார்த்தையோட சொல்லிட்டு போல, இது உள் மனசோட வருது, அப்படிதான் செய்யணும். நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அது பார்த்தாலும் தெரியும். அதனால நீங்க ஒரு தடவை மருத்துவமனை வந்துருந்தா அங்க வளாகம் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. என்னுடைய வளாகத்துல கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல ப்ளீஸ். நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. சின்ன காடு உருவாக்கிருக்கேன், அதுக்கு கீழே சின்ன சின்ன ஊர் பயிராக இந்த சின்ன பயிரெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உள்ள கொஞ்சம் நல்லா போச்சுன்னா பக்கத்தில் ஒரு 2 ஏக்கரா வாங்கிட்டு பேஷண்ட் ஒரு நாள் தான் ஆப்ரேஷன் பண்ணி போட்டா மருத்துவமனை உள்ள தங்குவார். அதுக்கப்புறம் அவங்க இதோட தங்குவாங்க ரிசார்ட்ல. அதுக்காக ரிசார்ட்ல எவ்வளோ செலவாகும் கிடையாது, ஃப்ரீ ரிசார்ட். அவங்க இது மட்டும் விட்டா போதும், அதுக்கு எக்ஸ்ட்ரா போய் சார்ஜஸோ அதெல்லாம் போய் நம்ம இது கிடையாது. அவங்க இருந்தாவே போதும். இது உடனே 10 பேர் சொல்லிட்டு இந்த பப்ளிசிட்டி கொடுப்பாங்க பாரு, அதுவே நம்மளுக்கு அவங்க கொடுக்குற இது ஆசீர்வாதமே நம்ம போதும். ஸோ இது புரிஞ்சுங்க, இது எடுத்துங்க, முன்னாடி கான்டாக்ட் இருங்க. நம்மளுக்கு சார் மாதிரி அண்ணன் மாதிரி ஆளுங்கெல்லாம் ஊக்கம் கொடுக்குறது உண்மையாகவே ரொம்ப பாராட்டக்கூடியது. அவர் பாட்டுக்கு அவர் சிவனேன்னு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அப்படி போயிட்டு ஒரு செஞ்சுட்டு போகலாமே, இது மாதிரி ஒரு எடுத்துட்டு போகணும் போது என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ஏன் அவங்க கொஞ்சம் இறங்கி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஊக்கம் வந்து அதனால மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ் இதை தள்ளி போட்டுட்டு அதை வேலை பண்ணிக்கலாம். அப்புறம் இவருக்கு வந்து சொல்லிட்டு காலையிலே ஏற்பாடு பண்ணிட்டு நர்சஸ் நைட்டுக்கு பண்ணிட்டு வர்றாங்க. நைட்லாம் பண்ணிட்டு மார்னிங் வர்றாங்க. இது மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது மாதிரி இதோடைய ஒருத்தர் சுற்றி நல்ல விஷயம் பண்ணும்போது இந்த வாய்ப்புக்கு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி. நீங்கள்